இந்தியா 2030க்குள்ள ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ண போறாங்க. ஹைட்ரஜன் ட்ரெயினை இந்தியால கூடிய விரைவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அதுவும் பர்டிகுலரா உலகத்தில் இருக்க மிகப்பெரிய நாடுகளை விட இந்தியா பெட்டரா உருவாக்கி இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா சைனா, யூஎஸ், ஜெர்மன், யூகே இந்த மாதிரி நாடுகளை விட மிக சிறந்ததா உருவாக்கி இருக்காங்க. அப்படி இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ல என்னதான் இருக்கு அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். அதே மாதிரியே இதுல ஹைட்ரஜன் ட்ரெயின்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதை இந்தியன் ரயில்வே எப்படி சால்வ் பண்ண போறாங்க அது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட்வேல் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் மார்ச் 31 ஹரியானாவில் 2 முக்கியமான வழித்தடத்தில் உருவாக்க போறாங்க. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா ஹரியானாவில் இருக்க ஜிந்திலிருந்து சோனிபாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிக்கு போகணும். அதுதான் இதனுடைய முக்கியமான பிளான். ஆக்சுவலா இதனுடைய டிராவலிங் டியூரேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். இது 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. ஆக்சுவலா இதை யாருப்பா தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் தான் சொந்தமா உருவாக்கி இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கி இருக்காங்க. ஆக்சுவலா இதை டிசைன் பண்ணுவீங்க RDSO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிசர்ச் டிசைன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனம் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதை மேனுஃபேக்சரிங் செய்தவங்க ICFF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, அந்த நிறுவனம் தான் இதை மேனுஃபேக்சரிங் செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா இது சென்னையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இந்தியா இதை முக்கியமா தயாரிக்கிறதுக்கு முதல் முக்கியமான காரணம், இந்தியால இந்தியன் ரயில்வேஸ்ல கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமா வெளிவருது. கிட்டத்தட்ட 14% கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளிவருது. அதனால அதை கண்ட்ரோல் பண்ணணும். 2030க்குள்ள நம்ம 0 கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் வருது. இப்போ அதுக்கு மாற்றா ஹைட்ரஜன் ட்ரெயின் வரப்போகுது. ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாகணும். ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் நார்மலா நம்ம இடம் வாட்டர் அளவுக்கு அதிகமா இருக்கு, ஹைட்ரஜன் டைரக்டா கிடைக்காது. அதனால நம்ம எலக்ட்ரோலைசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி மூலமா ஹைட்ரஜன் செப்பரேட் ஆகவும் ஆக்சிஜன் செப்பரேட் ஆகவும் இந்த எலக்ட்ரோலைசர் மூலமா பிரிக்க முடியும். ஆக்சுவலா இதை பிரிச்சு இந்த ஃபியூல் செல் டெக்னாலஜி மூலமா அந்த ஹைட்ரஜனை இது எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணும். அப்படி பண்ணுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாமே பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் மூலமா தான் பெட்ரோல் டீசலை பிரிச்சிருக்கிறாங்க. அங்கேயே நிறைய பொல்யூஷன் ஆகுது. அதன் பிறகு இதை ஃபியூல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்போது கடைசியில கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா வருது. அதனால உலகம் ஃபுல்லா டெம்பரேச்சர் டோட்டலா அதிகமாச்சு. அதே மாதிரி நிறைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. கிட்டத்தட்ட 1.5 to 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் இப்ப வரைக்கும் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்க காரணத்தினால அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாரும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த எலக்ட்ரோலைசரை இந்தியா யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிரீன்கச் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனம் தான். ஆக்சுவலா இங்க என்ன பண்ணிருக்காங்க, 1 மெகாவாட்ல ஒரு எலக்ட்ரிசைசரை தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 500 கிலோ பக்கமா இதனுடைய ஹைட்ரஜனை தயாரிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் எல்லாத்தையுமே ஃபியூல் சேம்பர்ல வைக்க போறாங்க. அதாவது இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த ஹைட்ரஜன் அதிகமா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பேசிக்கா டீசல் ஒரு டேங்க்ல இருக்கு, இன்னொன்னுல ஹைட்ரஜன் ஒரு டேங்க் இருக்குன்னா 50 லிட்டர் டீசல் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னா இங்க இருக்க சேம்பர்ல. அதே சேம் சைஸ் சேம்பர்ல 50 கிலோ ஹைட்ரஜன் ஸ்டோர் பண்ண முடியாது, 30 கிலோ தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு காரணம் இதை கம்ப்ரஸ் பண்ணா மட்டும்தான் ஹைட்ரஜனை அதிகமா ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரியே இங்க கிட்டத்தட்ட 5000 கிலோகிராம் ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ற அளவுக்கு நிறைய டெக்னாலஜி இந்தியா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதை தான் இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை எதை பேஸ் பண்ணி மெட்டீரியல் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா லோ கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மெட்டீரியல் மூலமா தான் தயாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதை எதுக்கு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதிகமான ரொம்ப நாள் லைஃப் வரும். அதே மாதிரி எவ்வளவு பிரஷர் கொடுத்தாலும் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி பல ரீசனுக்கால இந்தியா இதை தயாரிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்தியா ஃபியூச்சர்ல கிட்டத்தட்ட 35 ஹைட்ரஜன் ட்ரெயினை தயாரிக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு பட்ஜெட் 2023 இருந்து 24க்குள்ள கிட்டத்தட்ட 3000 கோடி ஒதுக்குனாங்க. இது ஸ்டார்ட் அப் பர்பஸ்க்கு மட்டும்தான். அதே மாதிரி இந்தியன் ரயில்வே 120 கோடி ஒதுக்குனாங்க. அது எதற்குன்னா இது வரைக்கும் இருந்த எல்லா யூனிட்டுமே பாத்தீங்கன்னா
சேம்பர், எலக்ட்ரானிக் சிஸ்டம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டீசல் எலக்ட்ரிக் மட்டும்தான் இருந்துச்சு. அதை வந்து இப்ப ஹைட்ரஜன் செல்லா கன்வெர்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இந்தியா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலா பேசிக்கா ஒரு ட்ரெயின் தயாரிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 கோடி செலவாகுது இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை தயாரிக்கிறதுக்கு. அதுவும் மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் பர்டிகுலரா இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லு, எலக்ட்ரோலைசர், அதே மாதிரி கம்ப்ரஸர், இந்த மாதிரி மற்ற மெட்டீரியலுக்கு இன்னொரு 70 கோடி ஆகுது. அதுதான் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. பட் கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டோம், எல்லா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல இது அதிகமான செலவாகாது. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இந்தியா வந்து ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து தயாரிச்சது மூலமா ஒரு முக்கியமான இன்னொரு சாதனையும் பண்ணியிருக்காங்க. அதாவது உலகத்துல இருக்க எந்த நாடுமே இவ்வளவு பெரிய ஹார்ஸ் பவரோட எந்த இன்ஜினையும் தயாரிக்க கிடையாது. அதுவும் பர்டிகுலரா ஜெர்மன், யூகே, சைனா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே 500 to 600 ஹார்ஸ் பவர் கொண்ட இன்ஜினை மட்டும்தான் அவர்களால் ஹைட்ரஜன் ட்ரெயினுக்கு தயாரிக்க முடிஞ்சது. பட் இந்தியா வந்து அதை விட பல மடங்கு, அதுவும் பர்டிகுலரா 1200 ஹார்ஸ் பவர் கொண்ட இன்ஜினை தயாரிச்சு அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க, சக்சஸும் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இந்தியாவினுடைய வருங்கால திட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 ஹார்ஸ் பவர் கொண்ட இன்ஜினை தயாரிக்கணும். அதற்காக இப்பவே வந்து நிறைய முயற்சிகள் நடந்துட்டு வருது. அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இந்த கம்பார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 3 கம்பார்ட்மெண்ட் வந்து உள்ளுக்கிற மெட்டீரியல் மட்டுமே இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினுக்காக 3 கம்பார்ட்மெண்ட் இதற்காகவே தேவைப்படுது. அதே மாதிரியே இங்க வந்து ஒரு 2000 இருந்து 2500 பேர் வந்து இதுல அமர அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க போகுது. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இந்தியா வந்து இவ்வளவு பெரிய ஹைட்ரஜன் ட்ரெயினை தயாரிக்கிறாங்க. நிறைய பாசிட்டிவான விஷயம் பேசணும், ஆனா இதுலயும் சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயம் இருக்கு. அதை ஒவ்வொன்றா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்மிடம் 2 சேம்பர் இருக்கு. ஒன்னு வந்து ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற சேம்பர், இன்னொன்று வந்து டீசலை ஸ்டோர் பண்ணி வைக்கிற சேம்பர். ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் சேம்பர்ல அதிகமான உள்ள பவர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஆனா இந்த டீசல் சேம்பர்ல அதிகமான ஸ்டோரேஜ் வந்து வைக்க முடியும். அதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. அதனால இந்த ஹைட்ரஜன் சேம்பருக்காக நிறைய இடம் வந்து ஒதுக்க வேண்டியது இருக்கும். அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. அதே மாதிரியே அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை, இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஒன்னா வந்து ஹை பிரஷர்லயும் லோ டெம்பரேச்சர் இந்த 2 கெப்பாசிட்டி வந்து கரெக்டா இருந்தா தான் ரொம்ப சேஃப்டியா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால இதுக்கு வந்து காசு அப்படிங்கிறது அதிகமா செலவாகும். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த ஹைட்ரஜன் ஃபியூலுடைய சார்ஜ் ஸ்டேஷன் இது வந்து எல்லா பகுதியிலும் இருக்காது. இப்பதான் வந்து ஸ்டார்ட் அப்பே ஆகுது. அதனால நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் வந்து சார்ஜ் ஃபில் பண்ணோம்னா மறுபடியும் வந்து அரே இடத்துக்கு தான் வந்து நம்ம ஃபியூலை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் இது இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் ஃபியூல்ல வந்து எளிதில் வந்து தீப்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதனால இதுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அதனால இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல காசு வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாதான் எந்த ஒரு பிரச்சனையும் வராம ரொம்ப சேஃப்டியா இருக்க முடியும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து வருங்காலத்துல இந்தியா வந்து உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா மாறும் அப்படிங்கிறத நம்பலாம். இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.